பிரைஸ் லார்ட்யா, நல்லா இருக்கீங்களா? Praise the Lord, Pastor. Better. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களை ஹோஸ்ட் ஆக்கிடுறேன் பாஸ்டர். Okay.
Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. நோட்ஸ் கிடைச்சா எல்லாருக்கும்? பாஸ்டர் அனுப்பி விட்டுருக்கேன் பாஸ்டர், எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அது ஜெராக்ஸ் கொஸ்டின் பிரிண்ட் அவுட். ஓகே. Just wait for 1 minute, then we'll start. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Okay, let's start. ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். Hallelujah. Thank you, Jesus. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, hallelujah. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், மகத்துவர், நீர் போதுமானவர். Hallelujah. Thank you, Jesus. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கண்டினியூ கிளாஸ்ல மீண்டுமாய் சந்திக்க பங்கெடுக்க ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்மை குறித்து அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிளாஸ்ல பங்கெடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் ஓரளவு ஜாயின் ஆயிடுச்சா? ஓகே. ஆல்ரைட். லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். பைபிளை குறித்தும் பைபிள் எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதை குறித்தும் சில காரியங்கள் நாம் தெரிஞ்சுக்கும் போது அது நமக்கு வசதியாக இருக்கும். கேக்குதா? ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது நீங்க பல சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, அப்படிதானே? தியாலஜி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? தியாலஜி படிச்சிருக்கோம் பாஸ்டர். ஒரு சிலர் படிக்கலன்றீங்க. ஆமா, இது மிக்ஸ்டு குரூப், அதனால நாங்க படிச்சிருக்கோம். ஓகே. ஏன் அது கேக்குறேன்னா, பிகாஸ் இன் ஒன் சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆகாது. ஓகே. அதனாலதான் நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது கிட்டத்தட்ட 40 சப்ஜெக்ட் படிச்சோம். 3 years 40 சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுல ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பல கேள்விகள் இருக்கலாம் பைபிளை குறித்து, நிறைய காரியங்கள். ஸோ கேள்வி கேட்பது தவறே அல்ல, அதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் தவறே அல்ல. ஓகே.
ஆனால் ஒரே சப்ஜெக்ட்ல நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாதுன்னா படிக்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வர ஒரு காரியம். தியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த தியாலஜில தான் நீங்க இன்னும் டீப்பா படிப்பீங்க. ஆண்டவரை பத்தி, அதாவது பைபிளை பத்தி, பிப்ளியோலஜி, அப்புறம் காட், சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அப்புறம் ஆந்த்ரோபாலஜி, ஸ்டடி அபவுட் மேன். அதுல தான் வந்து மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனை குறித்ததான எல்லாமே அதுல படிப்பீங்க. அப்புறம் நியூமெட்டாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஹர்மட்டாலஜி, அதுனா சின், பாவத்தை குறிச்சு. அதுக்கப்புறமா கிறிஸ்டாலஜி, கிரைஸ்ட். ஸோ இது வந்து தியாலஜி 1, தியாலஜி 2, தியாலஜி 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, அந்த நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ போகும்போது தான் யூ வில் கெட் மோர் கிளியர் பிக்சர் அபவுட் த பென்டடூக். ஸோ பென்டடூக் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த விசேஷமா இந்த காரியங்கள், இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சாப்டர், இந்த 3 சாப்டர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதுலதான் நம்மளுடைய நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், நிறைய ப்ரீ சப்போசிஷன்ஸ், ப்ரீ அசியூம்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ப்ரீ அசியூம்ஷன்ஸ்னா என்னது? ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், புரிந்து கொண்ட காரியங்கள். ஸோ பட் சப்ஜெக்ட்னு வரும்போது நாம வந்து இன்னும் ஆழமா படிக்கும் போதுதான் சில காரியங்கள், ஓகே இதுதான் இதோட அர்த்தம், இதுதான் இதோட அர்த்தம் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங், எழுத்தாளர் சொல்ல வேண்டும் அல்லது சொல்ல விரும்புகிற காரியம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ளணும். ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங். அதே சமயத்துல ஆடியன்ஸ் இண்டக்டட் மீனிங், ஜனங்கள் புரிந்து கொண்ட விதம், ஜனங்கள் என்ன புரிந்துக்கிட்டாங்க என்பதையும் 2. இப்போ ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங்ல வந்து நம்ம வந்து ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடாது. ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க பைபிள்ல, ஸ்பெக்குலேஷன். ஸ்பெக்குலேஷன்னா என்ன அர்த்தம்னா, நோண்டி 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 இதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும், இப்படி இருந்துச்சு, அதனால இப்படி ஆச்சு அப்படின்றத யூ ஷுட் நாட் ஸ்பெக்குலேட். த மோர் யூ ஸ்பெக்குலேட், அதனாலதான் சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப தியாலஜி படிச்சு 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 டாக்டரேட் முடிச்சு கடைசியில யாராவா ஆயிடுவாங்க தெரியுமா? ஏத்திஸ்ட் ஆயிடுவாங்க. ஏத்திஸ்ட்னா தேர் இஸ் நோ காட், தேர் இஸ் நோ காட்ன்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ஸோ நம்ம கூட நிறைய காரியங்கள் சில காரியங்கள், நான் கூட சின்ன வயசுல பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் கேட்டேன் எங்க பாஸ்டர் கிட்ட. எங்க பாஸ்டரும் எஸ்ஏபிசியில படிச்ச பாஸ்டர். ஸோ அவர் படிச்சது 1978 to 82ல முடிச்சார். அப்ப எனக்குள்ள எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும். நான் ஒரு தடவை கேட்டேன் எங்க பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் ஆண்டவர் வந்து மனுஷன் வந்து இந்த கனியை சாப்பிட்டுருவான் தெரியும், தெரிஞ்சு ஏன் பாஸ்டர் படைச்சாரு? பேசாம படைக்காமலே இருந்திருக்கலாம், இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஏன் ஆண்டவர் நம்மளை வச்சு ஏதாவது விளையாடணும், ஜாலியா இருக்குன்னு பாக்குறாரா? ஏன் அது ஆண்டவர் படைச்சாரு? அப்போ எங்க பாஸ்டர் ஆக்சுவலா பைபிள் காலேஜ் டீச்சர், தியாலஜி டீச்சர். அந்த டைம் நான் வந்து வெறும் 10th or 11th படிக்கிறேன். அப்போ நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் ஏன் படைச்சாரு? நான் சொல்லி கொடுத்த அதே பதில் தான் அவரும் சொன்னார் அந்த நாட்கள்ல. என்னன்னா, மனுஷனை வந்து ஒரு ரோபோட்டா படைக்கல, அவனுக்குள்ள ஒரு சுய சித்தத்தை கொடுத்தார். அவனே தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்குள்ள அந்த திறனை கொடுத்தார். ஆனால் சரியா யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் அது அவனோட கரத்துல இருந்தது. ஸோ அதைத்தான் ஆண்டவர் சோதித்து பார்க்கணுமே நினைச்சாரு. ஆனா அதுல விழுவான்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர், இவன் பாவத்துல விழுவான் தெரிஞ்சுதான் ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தை அவன் விழுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிட்டார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அப்போ நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியேனா
ஆதாமேவால் வர்றதுக்கு முன்னாடி, பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே God already prepared the lamb for the sacrifice. So நம்ம எல்லா தியாலஜிக்கல் கொஸ்டின்ஸுக்கும் நமக்கு பதில் கிடைக்குமா இப்படி மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது? அப்படின்னா எல்லா தியாலஜிக்கல் கொஸ்டின்ஸுக்கும் பதில் கிடைக்காது. We all will know everything one day. ஆமென். சொல்லித்தர நான் கூட இதெல்லாம் சொன்னாலும் எனக்குள்ள கூட ஒரு ஆசை இருக்குது. சில காரியங்கள் ஹெவன் சொல்றோம், பரலோகம் சொல்றோம், அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு காரியங்கள் எல்லாருமே. ஸோ ஒரு சிலர் என்கிட்ட, நான் பைபிள் காலம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், பிரதர் பாவம் எங்க உருவாச்சு? பரலோகத்துல உருவாச்சு. ஏன் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தலன்னு கேட்டேன். நான் என்ன பதில் சொல்ல? ஏன் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தல? பரலோகத்திலேயே வந்து பரலோகத்துல இருந்துதான் பாவம் வந்தது. அப்போ பரலோகத்திலேயே பாவம் இருக்குமா? வந்துச்சே. பரலோகத்திலேயே பாவம் வந்துச்சுன்னா அப்ப பூமியில யோசித்து பாருங்க, வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ அவர் கேட்ட கேள்வி, பிரதர் பரலோகத்திலேயே பாவம் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு தெரியாதா இந்த தேவதூதன் இப்படி ஒரு யோசனை இவனுக்குள்ள வரும், நானே பெருசாயிட்டா என்ன, நானே தெய்வமாயிட்டா எப்படி இருக்கும்ன்ற ஒரு யோசனை தான். அந்த யோசனை தான் அவன் இங்க கொண்டு வந்தான். ஓகே, சோ அப்போ அங்கே உருவாகின பாவத்தை அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணி அங்கேயே டோட்டலா இராடிகேட் பண்ணிருக்கலாம், காலி பண்ணிருக்கலாம், பினிஷ் பண்ணிடலாம். ஆனா அதை பண்ணல ஆண்டவர். He allowed certain things to go for some time. So இன்னொன்னு ஒரு காரியம், இப்ப இந்த ஆதியாகமத்துல நமக்குள்ள பிசாசு வஞ்சித்தது, சைத்தான் தான் உள்ள பூந்தான் அப்படின்றத பைபிள் எழுதவே இல்லை. ஏன் எழுதல அப்படின்னா, see, Bible is not written to tell us more about Satan, சாத்தான், பிசாசு குறித்து சொல்றதுக்காக பைபிள் எழுதல. பைபிள் எழுதப்பட்ட ஒரு நோக்கம் ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்லப்படுவதற்கு. அதனாலதான் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பிசாசை பத்தி ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கும். அது கூட யோபு புஸ்தகத்துல பார்க்கலாம், அவன் டைரக்டா போய் ஆண்டவர்கிட்ட பேசுறவன். பட் மற்ற இடத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதிகாரத்துலயும் சரி, செகண்ட் அதிகாரத்துலயும் சரி, தேர்ட் அதிகாரத்துலயும் சரி, எந்த வார்த்தை அதிகமா ரிப்பீட் ஆச்சு? ஆதியாகமத்துல தேவன் தேவன் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர். ஏன் அந்த வார்த்தை அடிக்கடிக்கு வந்துட்டே இருந்தது, இன்சிஸ்ட் ஆனதுன்னா சிம்பிள், பைபிள் இஸ் ரிட்டன் ஃபார் us to know more about God, less about Satan. எப்படி? பட் நம்ம இன்னைக்கு இருக்கிற அதனால நான் இது சொல்றதுனால நான் வந்து பிசாசு இல்லை அப்படின்னு சொல்ல வரல. இருக்கிறான், அவன் இருக்கிறான், பிசாசோட கிரியைகள் இருக்குது, பிசாசு இருக்கிறான், தள்ளப்பட்ட தூதன் சாத்தான் இருக்கிறான். பட் அதை கூட எக்ஸ்க்ளூசிவா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு செகண்ட். சாரி, ஒரு எமர்ஜென்சி. சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சோ ஆண்டவரை குறித்து நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பைபிள்ல வந்து நமக்கு எழுதப்பட்டிருக்கு. சோ அதை நம்ம எப்பவுமே மனதில் see, certain things are not
ரிவீல் டு அஸ். சில காரியங்கள் நமக்கு இன்னும் வெளிப்படல, முழுமையான வெளிப்பாடு இன்னும் நமக்கு வரல. ஆனா ஆண்டவரே அதை வந்து இட் இஸ் நாட் நெசசரி, நாட் நீடட் அப்படின்ட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு சுவாமிய பரிசுத்த ஆவியினால் வனாந்திரத்துக்கு வழிநடத்தப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு வரும். அந்த இடத்துல என்ன வருது? 40 நாட்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர் வனாந்திரத்துக்கு ஏவப்பட்டு அவர் வந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டுல வந்து நிறைய இடத்துல பிசாசை குறித்து எழுதிருக்கு. அவன் கெர்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிறான். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி யாரதான் சொல்லப்படுது? பிசாசு, சாத்தான். ஸோ அது கூட புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாட்டுல வந்தது நமக்கு. ஆனால் இந்த ஆதியாகமத்துல இந்த 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. அது சாத்தானையோ அல்லது வேற ஒரு ரூபத்தையோ அல்லது தேவதூதன் தள்ளப்பட்ட தேவதூதனையோ என்று வேதம் சொல்லல. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் பைபிள், பைபிள் என்ன சொல்லுது அதை தான் நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். ஸோ பைபிள் வந்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், சர்ப்பமானது வஞ்சித்தது. ஸோ நான் போன வாரம் கிளாஸ்ல நான் எடுத்தேன், த ஃபால், அவங்களுடைய வீழ்ச்சி என்பது அவுட் சைட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டு வந்தாலும் அந்த அந்த அவர்களுடைய செயல் எதை காண்பித்தது என்றால் அவர்களுக்குள்ள இருந்ததான ஒரு உள்ளான நோக்கத்தை அது வெளிப்படுத்தியது. அதனாலதான் அவர்கள் செய்த தவறு, அவர்களுடைய வந்து தேவன் வந்து அதை குற்றமாய் என்ன பண்ணார்னா அதை பார்த்தார். ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த அந்த தாட் அது எப்படி வெளியே வரும்னா ஒரு செயல் மூலமா என்ன செய்யும், வெளியே வரும். ஸோ இப்போ 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? இட் வாஸ் ஒரு சர்ப்பம் வஞ்சித்தது. பட் அதுக்கு பின்னாடி அந்த சர்ப்பம் இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே, ஸோ 3rd சாப்டர் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் மனிதர்களே, தே ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த, அந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், ஹோப் யூ ஹேவ். ஸோ அதுல நீ திரும்பி அதை வாசிக்கும் போது இன்னும் கிளியரா அந்த தாட், அந்த எண்ணம், அந்த கேரக்டர், சர்ப்பம்குள்ள இருந்து வந்த ஒரு தாட், அத வந்து அவ என்ன பண்ணான்னா ஏவாள் கிட்ட சொன்னான். இப்படியா? அதுல கூட பாருங்க இன்னொரு ஒரு ட்விஸ்ட் அதுல இருக்கு. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவர்களை போல இருப்பீர்கள். இன்ஃபேக்ட் சர்ப்பமானது என்ன ஆக்சுவலா ஆதாமேவால் தேவனுடைய சாயலில் ரூபத்தின்படியே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். பட் அவன் என்ன பண்றான்னா இன்னும் ஓவர் எக்ஸாஜரேட் பண்றான், ஓவர் எம்பசிஸ் பண்றான். ஆல்ரெடி ஹியூமன் பீயிங்ஸ், ஏற்கனவே தேவன் மனிதர்களை தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தின்படிதான் என்ன பண்றாரு, சிருஷ்டித்தார். மனிதனுக்கு தேவனுடைய மொத்த குணாதிசயமும் கொடுத்திருக்கிறார். மனுஷன் ஒரே ஒரு காரியத்துல மட்டும்தான் தேவனை மாறி இருக்க முடியாது. தியாலஜில தேவனை பற்றி படிக்கும் போது 2 படிப்போம். ஒண்ணு மாரல் ஆட்ரிபியூட்ஸ், 2வது நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ். மாரல் ஆட்ரிபியூட்ஸ் என்றால் தேவனுடைய குணாதிசயங்கள்,
அதாவது அவருடைய பரிசுத்த தன்மை, அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய நீதி, அப்புறம் கிருபை, கிரேஸ், மர்சி, கைண்ட்னஸ், இதெல்லாம் வந்து என்னன்னா மாரல் ஆட்ரிபியூட்ஸ். அடுத்தது நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லும் பொழுது நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் மனுஷங்கிட்ட இல்லை. என்ன அப்படின்னா அவனால யோசிக்க அதாவது ஓம்னிசியன்ட் இல்லை, ஓம்னி பொட்டன்ட் இல்லை, ஓம்னி பிரசன்ட் இல்லை. அப்படின்னா ஓம்னி பிரசன்ட்னா எல்லா இடத்துலயும் மனுஷனால இருக்க முடியாது, எல்லாமே மனுஷனுக்கு அறிய முடியாது. அதே மாதிரி ஓம்னி பொட்டன்ட், எல்லாமே அவனால செய்ய முடியாது. இந்த 3 காரியம் மட்டும் மனுஷங்கிட்ட இல்லை. ஆனால் மாரல் அட்ரிபியூட்ஸ் அனைத்துமே தேவன் படைச்சுதான் என்ன பண்ணாரு, மனுஷனை உண்டாக்குனார். ஸோ இதுலதான் வந்து ஆதாம் ஏவாளுடைய அதிருப்தியை நாம் பார்க்கிறோம். என்னன்னா they are not content with what they have. இன்னும் அதிகமா வேணும் என்கிற ஒரு இச்சை, டிசையர், ஈவில் டிசையர். அந்த ஈவில் டிசையர் தான் என்ன பண்ணுச்சுன்னா made them to fall, விழுந்து போவதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழி வகுத்துச்சு. ஸோ அந்த தாட், அந்த ஈவில் தாட், ஸோ சர்ப்பமானது வஞ்சித்தது, ஒரு கேள்வி எழுப்பினது. ஏவாள் அதுக்கப்புறம் தான் போய் அவ பாக்குறா. ஏவாள் சொன்ன பிறகு கூட அடுத்தது போய் அவ வந்து பாக்குறா பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, ஸோ அந்த தாட் அவளை ப்ரொவோக் பண்ணுச்சு. இதுல இன்னொரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், இன்ஃப்ளூயன்ஸ், a negative influence, a wrong influence. நான் எப்பவுமே கிளாஸ்ல எடுக்கும்போது சொல்லி தர ஒரு காரியம், what kind of people we are, எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் we are. அந்த சர்ப்பம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? ஒரு நெகட்டிவிட்டியை, ஒரு தீமையை என்ன பண்ணுச்சுன்னா விதைச்சு போயிடுச்சு. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுச்சு, ஏவாள் வந்து இப்ப இவ பார்க்க ஆரம்பிக்கிறா. இவ பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இதே ஏவாள் முன்னாடி அதை பார்த்துருப்பான், ஆனால் இப்ப பார்க்கும்போது அது அவளுக்கு வித்தியாசமான செய்து வருது. ஸோ ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கான காரணம் நான் போட்டிருக்கேன். இட் இஸ் நாட் some super power or super being that deceived Adam. It is their responsible. They were responsible for their action. A superior being did not deceive them, but they disobeyed God by seeking wisdom and desiring to be like God. The author makes the man more responsible because the author does not indicate that man was deceived like women. So 13:13 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, வசனங்களை வாசிக்கிறோம். என்ன வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அறக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். So let's come to the notes. The man was with women all along and did not prevent her from eating the fruit, but ate with the women. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் யார் மேல போடுவாங்க? ஏவாள் மேல போடுவாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் ஏவாள் அந்த கனியை சாப்பிடும்போது கூட யார் இருந்தது? ஆதாம் கூடவே தான் இருந்தார். ஒரு இன்ச்சு கூட நவுந்து போல. அவ கூடவே இருந்தார். ஆனால் அவ கூடவே இருந்தும் அவ சாப்பிடுகிறது என்ன பண்ணலன்னா தடுத்து நிறுத்தல. சோ வஞ்சிக்கப்பட்டதுல 2 பேருக்குமே என்ன உண்டு? பங்கு உண்டு.
ஸோ தே போத் வேர் ரெஸ்பான்சிபிள். அதனாலதான் பாருங்க, ஏவாள் சாப்பிட்ட பிறகு இது வசனம் சொல்லுது, 6வது வசனம், அவன் அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் என்ன பண்ணானா, புசித்தான். அதாவது தமிழ் பைபிள்ல வந்து அவனுக்கும் கொடுத்தான், அவன் புசித்தான் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ரொம்ப அழகா இருக்கும், he gave some to Adam who was with Eve. அவனோடு இருந்தான் அப்படின்னு இருக்கும், அவளோடு இருந்தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 பேரும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் த ஃபால். இந்த வீழ்ச்சிக்கான காரணம், பாவத்துல விழுந்ததற்கு காரணம் 2 பேருமே. ஆனா பெரும்பாலும் கிறிஸ்தவ வட்டாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏவாளே உன்னாலத்தான் நாங்க இப்படி ஆனோம், ஏவாளே நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நாங்க இப்படியா இருக்காது. ஏவாள் இல்ல பிரச்சனை, 2 பேருமே தான். ஆதாமுக்கும் 50% கிரைம்ல பங்கு, ஏவாளுக்கும் 50% கிரைம்ல பங்கு. ஓகே, இத வந்து நம்ம சரியாய் போதிக்க வேண்டும் சபைகளிலே. So the author makes a significant point by distinguishing the nakedness in 2:25 with nakedness in 3:7. நான் இதுக்கு முன்னாடி இது நம்ம கற்றுக்கொண்டோம் என்னன்னா, 2:25 அவர்கள் நிர்வாணிகளா இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா என்ன இல்ல, அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் அதே வார்த்தை தான், ஆரோம் என்கிற வார்த்தை தான் 3:7 நாம் வாசிக்கிறோம். இதே இடத்துலதான் அதே வார்த்தை, நிர்வாணிகளாய் என்று அறிந்து. சோ 2த்துக்குமே என்ன வித்தியாசம்? முன்னாடி அவர்கள் நிர்வாணிகளாய் தான் இருந்தாங்க, ஆனால் அவர்கள் பாவம் செய்யாத ஒரு நிலைமையில இருந்தார்கள், பாவம் அறியாத ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனா இப்போ அவர்கள் பாவத்துல விழுந்த பிற்பாடு அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. So he associates the nakedness in 3:7 with judgment of God. So இந்த நிர்வாணிகளாய் இருந்த இதுக்கான அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, now they are naked under the judgment of God. See, the nakedness used here is comparable to the nakedness used in Deuteronomy 28:48. இதே nakedness என்ற வார்த்தை தான் உபாகமத் 28:48 வருது. After eating the forbidden fruit, the man and women not only came to know that they were naked, but they also came to know that they were naked in the sense of under the judgment of God. Notes follow பண்றீங்களா? So அந்த பழத்தை சாப்பிட்ட பின்பு அவங்க வந்து சரீர பிரகாரமாய் மட்டும் நேக்கட்னஸா இருக்கிறோம் என்ற உணர்ல, இப்பொழுது they are under the judgment of God. They are naked in the sense, அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணி மாட்டிக்கும் போது அவனை என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, கையும் களமா மாட்டிக்கிட்டான், caught in red handed அப்படி சொல்லுவாங்க. கையும் களமா மாட்டினான்டா, தப்பிக்கவே முடியாதான். ஸோ இஸ் நவ், அதாவது சாட்சிலாம் எதுவுமே தேவை கிடையாது. நவ் இஸ் கன்விக்டட், அவன் வந்து இப்போ குற்றச்சாட்டப்பட்டவன் என்ற ஒரு நிலைமை. அந்த ஒரு அர்த்தம் தான் they were naked in the sense of under the judgment of God. So ஏன் அவங்க அப்படி தோணுச்சுன்னா, வெறும் சரீர பிரகாரமாய் மட்டும் அவங்க நிர்வாணிகள் என்று தோணல. இப்போ அவங்க நிர்வாணிகளா எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றம் செய்தவர்களாய், பாவம் செய்தவர்களாய், தங்கள் அந்த ஒரு நிர்வாணமா என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க. 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்துல உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஸோ இங்க ஒரு பியூட்டிஃபுல் ஒரு சீன் பார்க்கிறோம். என்னன்னா, பகலில் குளிர்ச்சியான வேலையிலே, மேபி இந்த ஈவினிங் டைம், ஓகே, ஈவினிங்ல நேரமா இருக்கலாம். ஸோ ஆண்டவர் வந்து மேபி நான் நினைக்கிறேன் எவ்ரி டே he comes to meet Adam and Eve. எவ்ரி டே, எல்லா நாளும் ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்துல வருவார். ஸோ ஆண்டவர் தோட்டத்துல வருவார்னா எப்படி வருவாரு? ஒரு ஆள் உருவம் எடுத்து நடந்து வருவாரா?
சற்று நம்ம இமேஜினேஷன்ல அப்படிதான் தோணும், ஒரு ஆல்மா நடந்தது. இன்னும் we don't know how he came. Maybe a kind of a wind, ஒரு காத்து மாதிரி வரலாம், ஒரு மேகமூட்டம் மாதிரி வரலாம், மேபி a வாய்ஸ், ஒரு சத்தம் வரலாம். சில பைபிள் ஸ்டோரிஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? பைபிள் கதைகள் எத்தனை பேர் பைபிள் கதை படம்லாம் பார்த்துருக்கீங்க? அதுல பார்க்கும்போது காடோட வாய்ஸை ரொம்ப அழகான வாய்ஸா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப பேஸ் வாய்ஸா கொடுத்துருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆதியிலே தேவன், எனக்கு தான் வரல அது. ஆனா அந்த சில இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எப்பவுமே நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப கூட நிறைய மூவிஸ், இப்ப கூட ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்திருக்குது, எக்ஸோடஸ் மோசே குறித்த ஒரு டாக்குமெண்ட்ரி. சூப்பரா இருக்கு, அதை நீங்க பாருங்க டைம் இருந்தா. அதுல கூட அந்த காடோட வாய்ஸ் வந்து ரொம்ப பேஸ் வாய்ஸா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல ஏன் ஆண்டவரோட வாய்ஸ் எப்பவுமே பேஸா கொடுக்குறாங்கன்ட்டு. சிலருக்கு நேச்சராகவே அந்த பேஸ் வாய்ஸ் இருக்கும். ஏன் ஆண்டவர் மெல்லிய குரல்ல பேச மாட்டாரா? எஸ், அழகான இனிமையான குரல்ல பேச மாட்டாரா? ஸோ இட்ஸ் அ இமேஜினேஷன். ஸோ நம்ம இதை யோசித்து பார்க்கணும். குளிர்ச்சியான வேலையில தேவன் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள மீட் பண்ண வர்றார். ஸோ இப்போ நம்ம எப்படி நமக்குள்ள நிறைய கேள்விகள், எப்படி நடந்து வந்திருப்பாரா, எதுல வந்திருப்பாரு, அதெல்லாம் நீங்க வந்து மறந்துடணும். பட் என்ன நம்ம பார்க்கணும்னா, there was a constant fellowship there was between God and man. மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இடையூறு இல்லாத ஒரு தொடர்பு இருந்தது. அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தை, இந்த வசனம், தேவன் குளிர்ச்சியான வேலையில உலாவி வந்தார் என்பதை இந்த 3 அதிகாரத்துல இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்திருக்க மாட்டாரா? வந்திருப்பார். இது வந்து திரைக்கதை மாதிரி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், அதனால எழுதப்பட்டிருக்கு. கரெக்ட், கண்டிப்பா வந்திருப்பார். வராம இருக்க திடீர்னு மோச இது எழுத மாட்டார். பட் எது ரொம்ப முக்கியம், எந்த நாள் ரொம்ப முக்கியம், அந்த நாளதான் என்ன செய்யறாரு, மோசே வந்து எழுதுறாரு. அதனாலதான் ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, இயேசு செய்த எல்லாவற்றையும் எழுத கூடுமானால் உலகத்துல வைப்பதற்கு இடம் இருக்காது. ஸோ பைபிள் இஸ் வெரி வெரி பர்டிகுலர். எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப செலக்டிவா, கேர்ஃபுல்லா. ஸோ இந்த 8வது வசனத்துல பகலில் குளிர்ச்சியான வேலையில தேவன் உலாவி வருகிறது என்னன்னா, he had a constant fellowship. பட் இங்கதான் ஒரு பியூட்டியை பாக்குறோம். என்ன பியூட்டியை பாக்குறோம்னா, இப்ப ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் தெரிஞ்சுட்டே வராரா, தெரியாம வராரா? இந்த பசங்க சாப்பிட்டானோட பழத்தை அவருக்கு தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆண்டவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வர்றாரு. சில நேரத்துல பெற்றோர்களாகி நாம வெளியில போயிட்டு வருவோம். வெளியில போயிட்டு வரும்போது வீடு பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன்ல இருக்கும். என் பசங்க வீட்டை ஒரு வழி பண்ணி வைப்பாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே ஃபர்ஸ்ட் நான் என்னத்தமா செய்வேன், கொம்பை எடுத்து 2 பேரையும் அடிப்பேன். என்னடா வீடு இப்படி வச்சிருக்கீங்க, வீட்டுல ஆள் இல்லைன்னா இப்படியா நீங்க வச்சிருப்பீங்க, எடுத்த இடத்துல அங்க எங்க கிடக்கும். அதனால நான் வர சவுண்டு கேட்டாலே என்ன பண்ணணும், டக்கு 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 டக்குன்னு எடுத்து எங்கெல்லாம் சொருக முடியுமோ எல்லாத்தையும் சொருகி வச்சிருவானுங்க. வீடு வரும்போது பார்த்தா ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன் இவனுங்க பயங்கர வேலை பண்ணிருக்கானுங்கன்ட்டு. எப்படின்னா, ஃப்ளோர்ல நடந்து போகும்போதே தெரியும் பிசு 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 பிசுன்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்கானுங்க, முன்னாடி டீ எல்லாம் கொட்டி உடைச்சிருக்கானுங்க. நாங்க வந்த அடிப்போம் தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அரைக்குறையா மாப் போட்டு வச்சிருப்பானுங்க. அந்த மாப்பு கூட ஒழுங்கா போட மாட்டானுங்க. ஏன்னா அந்த மாப்பு வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அதுவே பிசு பிசுன்னு இருக்கும். நான் சொன்னேன், இங்க வா, என்னத்த கொட்டி வச்சிருக்கிற, டாடி அடிக்க மாட்டேன்னா சொல்லுங்க, நான் சொல்லுவேன்மா. நான் சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அதை வச்சுதான் அடிக்கிறதா அடிக்க வேணாமான்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ் அ பேரண்ட் நம்ம வெளியில போயிட்டு வரும்போது சில நேரத்தில் நாங்கள் போகும்போது, இப்பெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க, ஆனால் போகும்போது சொல்லிட்டு போயிடுங்க, பாரு நாங்கள் மினிஸ்ட்ரிக்காக போறோம் வருவோம், வீடு மட்டும் இப்படி இருந்துச்சு. ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு ஒரு சிஸ்டர் வருவாங்க கிளீன் பண்றதுக்கு. கரெக்டா 9 மணிலேருந்து 2 மணி வரலாம் பாத்தீங்கன்னா வீடு அவ்வளோ நீட்டா இருக்கும். 2:10க்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் தலைகீழ இருக்கும். ஏன்னா 2:10க்கு மேலதான் எங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பானுங்க.
சோ நமக்கு தெரியும் இவங்க வந்தாலே எல்லாத்தையும் அப்சைட் டவுனா மாத்துறது தான் வேலை. சரி, ஆஸ் அ பேரண்ட் நம்ம வரும்போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பா, அப்பா வீட்டுக்குள்ள போறோம் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு. ஆண்டவர் நமக்கு தெரியாது என்ன நடக்குது வீட்டுக்குள்ள வரும், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். உள்ள வரும்போதே he understood something is wrong in this garden. ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நடக்குது, ஏதோ ஒரு திருட்டுதலம் நடக்குது அப்படின்ற ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்றாருன்னா உள்ள வர்றாரு. உள்ள வந்துட்டு ரொம்ப அழகா கேக்குறாரு. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்க இருக்கிறப்பா? நான் ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறேன், எல்லா தெருக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், உன்னை பார்க்க முடியலையே, வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் என்ன சொல்லிருக்கணும்? இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருந்தா கதை முடிஞ்சிருக்கும். ஆனா அவனதமா சொன்னா 10வது வசனம், அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, அவன் என்ன சொல்றானா, ஆண்டவரே நீங்க வந்த சத்தம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். எப்படி? ஆண்டவரே நாங்க ஒண்ணும் உங்க சத்தத்தை கேட்காமலாம் இல்ல, உங்க பிரசனம் எங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க வந்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நாங்க உங்க முன்னாடி வர முடியாது, நாங்க நிர்வாணிகளா இருக்கிறோம், நாங்க பயந்து இருக்கிறோம் என்றான். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறாரு. உனக்கு சொன்னது யாருப்பா? இந்த நாலேஜ் உனக்கு யாராவது சொல்லியிருந்தா மட்டும்தான் வந்திருக்கும். ஆஹ் உனக்கு சொன்னது யாரு? நான் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்போ ஆண்டவர் உள்ள வரும்போதே தெரிஞ்சுதான் வராரு. வந்தவன ஆதாம் கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ எங்க இருக்கிற? அதுக்கு ஆதாமுடைய பதில், அந்த பதில்ல சில காரியங்களை நம்ம பார்க்கணும். நம்பர் 1, நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். நம்பர் 2, நாங்க பயந்து இருக்கிறோம். நம்பர் 3, நாங்க ஒளிஞ்சு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்க நிர்வாணியா இருக்கிறோம், நாங்க பயந்து இருக்கிறோம், நாங்க ஒளிஞ்சு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வரும்பொழுது இந்த காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி தேவனை சந்திக்கும் பொழுது அவர்களுக்குள்ள பயம் இல்லை, அவர்களுக்குள்ள தயக்கம் இல்லை. ஆனால் பாவம் எப்போ அவங்க பாவத்துல விழுந்தார்களோ அப்பவே பாவம் அவங்களுக்குள்ள என்ன கொண்டு வந்துச்சுன்னா, இட் brought shame. அதனால பாருங்க, பாவத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால சர்ச்சுக்கு வர முடியாது தைரியமா. அவங்களால தைரியமா யார்கிட்ட பேச மாட்டாங்க. ட்ரக் அடிக்ட்ல இருக்கிறவங்க தைரியமா பேச மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ஷேம்ஃபுல். அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்றது தப்புன்னு தெரியும். குடிகாரா இருந்தாலும் சரி, சிகரெட் ஸ்மோக்கரா இருந்தாலும் சரி, ட்ரக் அடிக்டா இருந்தாலும் சரி, தே நோ தே ஆர் டூயிங் வாட் தே ஆர் டூயிங் இஸ் ராங். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பாவம் வந்ததுனால, பாவம் எதை கொண்டு வரும்னா வெட்கத்தை கொண்டு வரும். பாவம் என்ன கொண்டு வந்தது? ஆதாம் ஏவாளுக்குள்ள வெட்கத்தை கொண்டு வந்தது. இந்த 3 கம்பாரிசனை தான் நம்ம 2ஆம் அதிகாரம் 2:25 வாசிக்கும் போது, அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள், பயம் இல்லாமல் இருந்தார்கள், தேவனை பார்க்கும்போது தைரியமாய் சந்தித்தார்கள். இப்போ they are naked, now they are feeling shy, they are feeling shameful, they are feeling fear, they are feeling insecure. பயம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த டைம் நான் சொன்னது. பாவத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையும் பாவத்துக்கு பின்னால் அவர்களுடைய சூழ்நிலையும் மாறிட்டு. அதனாலதான் பாருங்களேன், நீங்க கூட பார்த்துருப்பீங்க, யாராவது குற்றம் பண்ணிட்டாங்க, போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா உண்மையாகவே வருத்தப்படுறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? முகத்தை மூடிட்டே போவான். பார்த்துருக்கீங்களா? நியூஸ்ல எல்லாம் முகத்தை மூடிப்பான். சிலர் இருக்கிறானுங்க, அவனுக்கு அது புதுசே கிடையாது. அதனால அவன் எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலும் அவன் நம்ம பெரிய சாதனை சாதிச்ச மாதிரி அவன் கையெல்லாம் காமிச்சிட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? ஆனா உண்மையா ரிக்ரெட் பண்றவங்க தப்பு பண்ணிட்டா அவங்க எப்படி நிப்பாங்க சொல்லுங்க?
தலை குனிஞ்சு நிற்பாங்க. நீங்க கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சு நிற்பாங்க. நான் ஸ்டூடெண்ட் லைஃப் டீன் எங்க காலேஜ்ல, பைபிள் காலேஜ்ல ஸ்டூடெண்ட் லைஃப் டீன்ன்றது தலைவலி போச்ச வேலை. ஏன்னா என்ன நல்ல வேலை நான் இப்போ காலேஜ் கேம்பஸ்ல இல்லைன்னா இப்போ கூட வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸை டீல் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் பண்ணணும். நீங்களா ரொம்ப கொடுத்து வச்சோங்க. பைபிள் காலேஜ் ஆன்லைன்ல படிக்கிறீங்க. 3 years போயிட்டு படிக்கும் போதுதான் கேம்பஸ் லைஃப்னு ஒன்று இருக்குது. நீங்க ப்ராக்டிக்கலா நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறத ப்ராக்டிக்கலா அனுபவத்துல அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பண்றாங்க, அவங்களாம் நிக்கும் போது இப்படிதான் நிற்பாங்க. அதானே இதெல்லாம் படிச்சு தப்பு பண்ணுங்க. அதான் காமெடியே. இவ்வளோ காரியங்கள் தெரிஞ்சோம், ஆண்டரை பத்தி தெரிஞ்சோம், ஆனாலும் பாவம் நமக்குள்ள வெட்கத்தை கொண்டு வரும். ஸோ ஆதாமேவாள் என்ன வந்ததுன்னா, they felt they are நேக்கட்னு சொல்ல விட they felt they are shameful. அவங்க வெட்கம் அடைந்தார்கள். ஸோ பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன கொண்டு வரும்னா, வெட்கத்தை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும், நிந்தையை கொண்டு வரும். நம்மள பிசாசோட ஒரு 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 காரியம் என்னன்னா, நம்மள எப்பவுமே பாஸ்ட் பாவத்தை வச்சே நம்ம கிட்ட வருவோம். நீ யாரு தெரியும்ல, நீ இதை பண்ணவன் தானே அப்படின்ட்டு. ஆனா நாம் ஆண்டுக்குள்ள வந்துட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம அதுதான் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயம் என்று சொல்லுவோம். சுவிசேஷத்துல அல்லது ரட்சிப்புல ஒரு முக்கிய ஒரு ஸ்டெப் என்னன்னா, பாவ மன்னிப்பு நிச்சயம். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள வரும்போது நம்ம எப்படி வருவோம்னா, போல்டா வருவோம். ஆனா பிசாசோட ஒரு காரியம் என்ன தெரியுமா, he keeps on telling us the past. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை நான் தூக்கி சமுத்திரத்துக்கு ஆழத்துல போட்டேன், உன் பாவத்தை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன், இனிமேல் அதை ஆண்டவர் அதை யோசிக்கவே மாட்டாரு. ஆனா பிசாசு என்ன செய்வாங்கன்னா, நம்மள திருப்பி திருப்பி அதனாலதான் பாருங்க, நீ நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு காரணம். வாலிபர்கள் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, சூசைட் கமிட் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட செஞ்ச பாவத்தினுடைய அவங்க ரிக்ரெஷன்லயே இருக்கிறாங்க. நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு ரிக்ரெஷன். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள அதை கொண்டு வரும், ரிக்ரெஷன். என்னன்னா அந்த என்ன சொல்றது, அவமானம், நிந்தை. ஸோ சர்ச் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். சபை ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஜனங்களை உள்ள வரும்போதுதான் ஆண்டவருடைய அன்பை குறித்து, ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை குறித்து நம்ம சொல்லணும். அதே சமயத்துல நீ பாவத்திலேயே இருக்கணும்ன்றதையும் என்ன செய்யக்கூடாது, இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பாவம் என்ன கொண்டு வந்தது, ஆதாம் அவர்கள் என்ன கொண்டு வந்தது, ஷேம், வெட்கத்தை கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்தது எதை கொண்டு வந்ததுன்னா, பயத்தை கொண்டு வந்தது. தைரியமா ஆண்டவர் பார்க்கும்போது யோசித்து பாருங்களேன், ஒரு அப்பா வீட்டுக்கு வரும்போது பசங்க ஓடி போங்க. அந்த பிள்ளைங்க தப்பே பண்ணலன்னா எப்படி பண்ணுங்க, ஓடி போங்க. ஆனா அதே பிள்ளைங்க தப்பு பண்ணுச்சுன்னா, அப்பா கது திறக்கும் போது கதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்குங்க. பாத்துருக்கீங்களா? சிலதெல்லாம் கட்டில் கடியில போய் ஒளியும். நான்லாம் போய் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் எங்க இருக்கானுங்க. எனக்கு தெரியும், கட்டில் கடில ஒளியுமா அவன் கையை போய் தரதரன்னு இழுத்துருவேன். So see, when we are conscious, when we know that we never sin, அதனால்தான் பாவத்துல இருக்கிறவனை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன் தெரியுமா, பயந்து போவானுங்க. பாஸ்ட் பார்க்கவே வர மாட்டானுங்க. பாஸ்ட் இப்படி வந்தாரு, புல்பீட்ல இருந்து இறங்கி இப்படி வந்தாலும் இவன் இப்படி ஓடுருவான். ஏன்னா they cannot face. திருடன் பார்த்திருக்கீங்களா, போலீஸை பார்த்து என்ன பண்ணுவான், ஈஸியா மாட்டிப்பான் திருடன். ஏன் தெரியுமா, அவன் திருட்டு மொழியிலேயே ஐயோ போலீஸ்ரா. ஏன்னா இப்போ இருக்கிற திருடனுங்க ரொம்ப ஸ்மார்ட்டான திருடனுங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. போலீஸ் கிட்ட போகும்போது என்ன பண்ணக்கூடாது, பயப்படுற மாதிரியே காட்டிக்க கூடாது, தைரியமா போடும். ஆனா அதுவும் ஒரு இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்மார்ட்ல அதே கண்டுபிடிச்சிடும். இங்க வா, நீ ரொம்ப தைரியமா போற, இங்க வா, ஏதோ பிரச்சனை இருக்குடா. நான் சென்னையில இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பைக்ல எல்லாம், ஸ்கூல் படிக்கும்போது பைக்ல போகக்கூடாது. ஏன்னா 12th படிக்கும்போது 18 வயசு ஆயிருக்காது. ஸோ அதோ ட்ரிபிள்ஸ்ல போவோம். நாங்கள் அண்ணா நகர் ரோட்ல ட்ரிபிள்ஸ்ல போவோம்.
ட்ரிபிள்ஸ்ல போகும்போது என்ன செய்வோம்னா மெயின் ரோட்ல போகவே மாட்டோம். இருக்கிற சின்ன 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 சந்து வழியா போய் அப்படி மெயின் வருவோம். ஆனா நம்ம போலீஸ் அங்கிள்லாம் ரொம்ப ஸ்மார்ட். கரெக்டா மூலையில அந்த முடுக்குல நின்றுருப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் கரெக்டா 3 பேர் நாங்க போகும்போது புடிச்சுட்டான் எங்கள. சொன்னா தெரியும்டா, நீங்கலாம் இப்பலாம் மெயின் ரோட்ல போறதே கிடையாது. நாங்க என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். போலீஸ் அங்க பார்த்தவனே என்ன பண்றோம்னா யூ டர்ன் அடிச்சுருவான். ஏன் ஏன் பயப்படுறோம்? ஏன் பயப்படுறாங்க? பிகாஸ் தே நோ தே ஆர் டூயிங் தப்பு செய்றோம். அதனால பாருங்க தப்பு செய்றவன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் பைபிள் காலேஜ்ல இருக்கிறதுனால, எவன்லாம் தப்பு பண்றானோ, அவன்லாம் என்ன விட்டு தூரம் போயிட்டே இருப்பான். ஸ்டூடண்ட் லைஃப் கிட்ட வரவே மாட்டான். ஏன் தெரியுமா? இவரு மாட்டுனாரு, பனிஷ்மெண்ட் எல்லாம் வேற மாரி இருக்கும் இங்க. என்னைக்காவது ஒரு நாள் சங்கீதம் 119 எழுதிருக்கீங்களா? எங்க காலேஜ்க்கு வந்து கேளுங்க. 30 வாட்டி எழுதுனவங்கலாம் இருக்கிறாங்க. இது 119 176 எத்தன வசனம்? 176 வசனம் இருக்குது. அது 30 தடவை எழுதுனவங்களா இருக்கிறான், 20 தடவை எழுதுனவங்களா இருக்கிறான், 5 தடவை எழுதுனவங்களா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு அவங்கலாம் ஒரு நல்ல ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. தப்பு பண்றவன் மட்டும்தான் ஓடி ஒளிவான். பாவம் மனுஷனுக்குள்ள வந்தபோது அவனுக்குள்ள என்ன கொண்டு வந்ததுன்னா பயத்தை கொண்டு வந்துச்சு. தான் மறைக்கப்பட வேண்டும், ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது. திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சின். இன்றைக்கும் இப்ப நம்ம இருக்கிறது வந்து 100% சின்ஃபுல் வேர்ல்டுல இருக்கிறோம். 100% சின்ஃபுல் பாவம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறோம். நான் சொல்ற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம ஜனங்களுக்குள்ள என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் காரணம் என்னன்னா, இது அவங்களோட பிரச்சனை இல்லை. இது அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தினுடைய பிரச்சனை. இதுதான் நம்மளுடைய வேலையே. சுவிசேஷம் என்பது என்னன்னா, கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்பொழுது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது சொல்றதுதான் மிக முக்கியம். பாவத்திலே நீ ஜீவிக்கணும்னு அவசியமே இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ அந்த பாவம் வந்ததுனால என்னெல்லாம் நடந்துச்சு? நம்பர் 1, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. they lost the relationship, they lost the fellowship. எந்த ரிலேஷன்ஷிப்லயும் பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. அன்பு இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல அன்பு இருக்கும்போது அங்க பயம் இருக்காது. நல்லதான் பாருங்க, 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். அன்புக்கு பயம் இருக்காது, அன்புக்கு வந்து சந்தேகம் இருக்காது, அன்பு வந்து லவ் ஹாஸ் நோ ஃபியர். சோ அன்பு, அந்த பாவம் வந்து ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டிச்சு. 2வது ஃபெலோஷிப், ஐக்கியத்தை துண்டித்து போட்டுச்சு. இனி மனுஷன் தைரியமா என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஏன் போக முடியாது? அவன் போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. ஏன்னா இப்ப அவனுக்கும் தேவனுக்கும் இடையில பாவம் என்கிற ஒரு சுவர் வந்துச்சு. Now man cannot go with that sin to God. தேவன் கிட்ட அந்த பாவத்தோட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆகவேதான் பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுனால இந்த காரியங்கள் என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அது மட்டும் வரல, பாவம் என்னெல்லாம் கொண்டு வந்துச்சு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆதாம், வாசிங்க 12வது வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். சூப்பர். ஆண்டவர் இப்ப இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஆண்டவர் கேட்கிறாரு ஆதாம் கிட்ட, ஏன்னா அவன் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவன்கிட்ட தான் கேட்கிறாரு, ஏன்பா நான் சாப்பிடக்கூடாது? ஏன்னா பதில் சொன்னது அவரு தான். ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னு தெரியும், அதனால நாங்க வர முடியாது. பதில் சொன்னதும் அவரு தான். அதற்கு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். வாவ், அருமை. இது என்னன்னா, இதான் ஃபர்ஸ்ட் பாவம் செஞ்ச காரியம். ஆல்ரெடி நான் சொன்ன பாவம் என்னெல்லாம் செய்யும்? வெக்கத்தை கொண்டு வரும், அதுக்கு பயத்தை கொண்டு வரும், பயம் ஒளிந்து கொள்ள செய்யும், ஒளிந்து கொள்ளது செய்யுது. அதுக்கும் மேல
என்னன்னா, இதுக்கு 2வது அதிகாரத்துல ஒண்ணு சொல்லுவாரு நம்ம ஆதாம். என்ன தெரியுமா சொல்லுவாரு? இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும். இப்பெல்லாம் தெரியுமா சொல்லிட்டாரு, இது யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லுவாங்களே, ஆண்டவரே இது யாருன்னு எனக்கு தெரியும், யார் இது? அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. என்ன தெரியுமா சொன்னாரு? தேவரீர் நீங்க தந்தீங்க, நான் கேட்கல. நான் செய்யல. நான் கேட்டேனா என்னைக்காவது உங்ககிட்ட? தேவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டது யாரு? நான் இல்ல, நீங்க தான். நானா கேட்டேன் உங்ககிட்ட ஒரு ஸ்திரீ வேணும்ன்ட்டு? நானா கேட்டேன் ஒரு சூட்டபிள் ஹெல்ப்பர் வேணும்ன்ட்டு? நானா விரும்பின எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும்ன்ட்டு? இல்ல 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 இல்ல, நீங்க கொடுத்தீங்களே ஒண்ணு அழகானது, அதுதான் ஆண்டவரே. இதுலதான் நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட் மட்டும் துண்டிக்கப்படல, ரிலேஷன்ஷிப் வித் ஒய்ஃப் ஆல்சோ என்னாச்சு? இவ்வளவு நாள் கண்ணே மணியே கூப்பிட்டு இருந்தவன் திடீர்னு என்னமோ சொல்லிட்டான், இது எந்த கிடையாது, இது உண்டாண்டவரே. இந்த இந்த பிளேம் கேம், இதுக்கு பேர் தான் பிளேம் கேம். இன்னைக்கு மனிதர்கள் அழகா செய்யக்கூடிய ஒன்னே ஒண்ணு இதுதான். யாரு கேளுங்களேன், எது கேளுங்களேன், தப்புன்னு யாருமே இல்லப்பா, நான் பண்ண தப்பு தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். சமைக்கிறதுல கேளுங்களேன், நான் நல்லா தான் செஞ்சேன், இவங்க தான் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. எல்லாத்துலயும் பாருங்க, அடுத்தவங்களை பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி போற ஒரு வாழ்க்கை. ஆனா இங்க ஆதாம் யார பிளேம் பண்றான்னா, எல்லாத்தையும் நல்லதா படைச்சு ஆதாமுக்கு எது தேவை என்பதை பார்த்து பார்த்து செஞ்ச ஆண்டவர், கடைசியில ஆண்டவரையே குறை சொன்னதான் ஆண்டவருக்கு இருதயமே உடைஞ்சிருக்கும். அன்னைக்கு அடா பாவி, உன்னை போய் நான் இப்படி பார்த்தனே, இப்படி வளர்த்தனே. பாவம் அடுத்தவங்களை குறை சொல்லுகிற ஒரு தன்மையை நமக்குள்ள என்ன செய்யும்? இன்னைக்கும் நம்ம அப்படிதான் இருப்போம். இன்னைக்கு குறை அப்படின்னு சொல்லாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. அந்த குறை, இந்த குறை, அங்க சர்ச்சைக்கு போனா இந்த குறை, பாஸ்டர் இது இல்ல, சர்ச்சு இது இல்ல, விசுவாசி இது இல்ல, என் வீட்டுக்காரங்க இப்படி, என் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி, என் வேலை செய்யறதுல இப்படி அப்படி இப்படி. பென்டெக்ட் படிக்கிற நாம இனியோட மறந்துடுறது. லேர்ன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நல்ல லீடர் யாருன்னா, ஹூ இஸ் அ குட் லீடர்னா, நோ இட் இஸ் மை ஃபால்ட், நான் தான் தவறு பண்ணேன். அந்த டைம்ல ஆதாம் மட்டும், ஆண்டவரே சாரி ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நானும் என் மனைவியும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். இதுதான் காடோட இன்டென்ஷன் ஆல்ரெடி தெரியும். இவன் கனியை சாப்பிடுவானோன்னு தெரியும், கீழ்ப்படியாமல் போவானோன்னு தெரியும், இந்த பதில அவன் சொல்லுவானோன்னு தெரியும். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருப்பாரு? சரி, பழத்தையாவது சாப்பிட்டானுங்க, போ, மன்னிச்சிருவோம், நம்ம போவோம். பாவம் செஞ்சுட்டு பிற்பாடு மனிதன் தேவனை தேடி போல, தேவன் மனிதனை தேடி வந்தார். ஆமென். the first missionary யாருன்னா காட், ஃபாதர் காட். அதை எங்க வந்தாரு? மனுஷன் விழுந்த அந்த நேரத்துல, அந்த இடத்துல அவனை தேடி வந்தார். அவன் பாவம் செய்தான் என்று அறிந்து அவனை தேடி வந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி யாருன்னா அவனுடைய பிதாவாகிய தேவன். ஆனா அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னா, சரி இவன் தப்பு பண்ணிட்டான், நம்ம போய் இவன்கிட்ட கேட்போம். கேட்கும் போது இவன் என்ன சொல்லுவான்? கேட்கும் போது ஐ சரண்டர் ஆல், ஆண்டவரே என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்திருப்பார் ஆண்டவர். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சான் ஆதாம். என்ன தெரியுமா? நீர் தந்தீரே, the women that you gave, தேவரீர், அது கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் கூட, தேவரீர் தந்த, நான் கூட கேட்கலப்பா, நீரா குத்தீர். சோ என் மேல தவறு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, என் மேல குற்றப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீர் தந்த ஸ்திரீய நீங்களே டீல் பண்ணிக்கங்க அப்படி சொல்லிட்டு நைஸா கழுவி விட்டாரா? அடுத்தது அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 13,
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆமா, இப்ப இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க? சேச்சா ஆண்டவரே, நானா இல்ல ஆண்டவரே, நானும் ஆதாமும் நல்லாதான் இருந்தோம். நானா ஆதாமெல்லாம் ஏமாத்தல. எங்களை வஞ்சித்தது இவன் தான். இந்த சர்ப்பம் தான் எங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டான் ஆண்டவரே. நாங்க நல்லாதான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளும் did not take the responsibility on her. ஆமா ஆண்டவரே, நான் தான் இந்த கனியை சாப்பிட்டேன், அதனாலதான் நாங்க பாவம் செஞ்சுட்டோன்றத அவங்க ஒத்துக்கல. they started to rebel. இதுக்கு பேர் தான் ரிபல்லியன். ரிபல்லியன் என்று சொல்லும்போது எதிர்த்து நிற்பது, ரிட்டாலியேட் பண்ணுவது. ரிட்டாலியேட் பண்றதுன்னா தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அடுத்தவர் மீது பழி சுமத்துவது. இந்த சுவாபம் எல்லாமே பாவத்திற்கு பின்னால் மனிதனுக்குள் வந்த ஒரு குணாதிசயம். பாவம் வெறும் மனுஷனை மனிதனையும் தேவனையும் பிரிச்சுச்சு, தேவன்கிட்ட இருக்கிற உறவை பிரிச்சுச்சு, ஆதாம் ஏவாள் கிட்ட இருக்கிற உறவை பிரிச்சுச்சு. they lost every privileges மட்டுமல்ல, பாவம் செய்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, it destroyed the character of God in us. என்ன பண்ணுச்சு? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல காரியம். இதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை, பாவத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? they were innocent, they were not blaming each other, they were not fighting with each other, they did not have fear, they did not have அவங்களுக்குள்ள பயம் இல்லை, அவங்களுக்குள்ள மறைவு இல்லை, அவங்களுக்குள்ள வெக்கப்படல, அவங்களுக்குள்ள ஒருத்தரை குறை சொல்லல. அவங்க அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சு. இதுதான் பாவத்துக்கு முன்னாடி இருந்த ஆதாம் ஏவாள். இப்போ இருக்கிற ஆதாம் ஏவாள், they lost everything. They lost the image of God. They lost the தேவனுடைய சுவாபத்தை, தேவனுடைய குணாதிசயத்தை, அவருடைய தன்மையை, ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமா படித்த அந்த தன்மையை they lost. அவங்க இழந்து போனாங்க. அதுதான் பாவம் கொண்டு வந்த மிக மிக மோசமான ஒரு விளைவு, கான்சிக்வன்ஸ். அதனால்தான் ரோமருக்கு எழுத நிருபத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம். என்னன்னா, அதாவது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. பாவத்துக்கு முன்னாடி ஆடம் அண்ட் ஈவ், they had the glory of God. அவங்களுக்குள்ள தேவ மகிமை இருந்துச்சு, தேவ பிரசன்னம் இருந்துச்சு. ஆனால் பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, அது எடுத்துச்சு, தேவனுடைய சாயலை எடுத்துச்சு, தேவனுடைய குணாதிசயத்தை எடுத்துச்சு. அதனாலதான் பாருங்க, கலாத்தியர் 5:22 என்ன சொல்லுது? இப்பதான் ஆசிரியங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இதுக்கு மேல நீங்க வீட்டுல அப்புறமா வாசித்து பாத்தீங்கன்னா, மாம்சத்துக்குரிய கிரியைகள் என்னவென்று அதுல ஒரு பட்டியல் இருக்கும், நிறைய மாம்சத்துக்குரிய கிரியைகள். அது முடிஞ்சுதான் ஆவியின் கனி எழுதுறார் பவுல். ஆவியின் கனியோ, எந்த ஆவி? தேவ ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனி என்பது, அந்த ஆவி எந்த ஆவி குறிக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர், the fruit of the spirit அப்படின்னா ஆவியானவருடைய கனிகள். இன்னொன்னு சொல்லணும்னா, ஆவியானவர் கனிகள் சொல்றதை விட ஆவியானவருடைய குணாதிசயம். ஆவியானவர் யாரு? திரியேக தெய்வத்துல ஒரு நபர். தட் மீன்ஸ் த எசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய எசன்ஸ், தேவனுடைய கேரக்டர். காட்ஸ் கேரக்டர் என்ன, அன்றோட குணம் என்ன? இந்த 9 கனிகள் என்னன்னா தேவனுடைய குணாதிசயம். ஏன் ஆவியின் கனியோ
இந்த அன்பு சந்தோஷம் இதெல்லாம் ஏன் எழுதுறாரு பவுல்னா, மனுஷன் பாவத்தின் நிமித்தமாய் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். He lost the image of God. He lost the characteristics of God. தேவனுடைய குணாதிசயத்தை எழுத போனான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, நான் பாவ மன்னிப்பை பெறும்போது, நிச்சயம் எனக்குள்ள வரும்பொழுது, நான் பரிசுத்த ஆவியானவரை பெறும்பொழுது, எனக்குள்ள அவர் என்ன செய்யறாருன்னா, நான் இழந்து போன அந்த தேவனுடைய குணாதிசயத்தை தேவன் திரும்பவும் எனக்கு என்ன செய்யறாருன்னா எனக்குள்ள கொடுக்கிறார். தட் இஸ் கால்ட் as sanctification process. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ஆனால் சாங்டிபிகேஷன் என்பது ஒரு ப்ராசஸ். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு ப்ராசஸ். இந்த ஆவியின் கனி கர்த்தர் எனக்குள்ள தந்துகிட்டே இருப்பாரு. நான் அதுல பிரயாசப்பட்டு நான் அதுல வளர்ந்துகிட்டே இருக்கணும். அது இன்ஃபேக்ட் அது என்னன்னா, கர்த்தருடைய குணம், கர்த்தருடைய சுவாபம், கர்த்தருடைய கேரக்டர் எனக்குள்ள என்ன செய்து வந்துகிட்டே இருக்குது. பாவம் அதை கெடுத்துடுச்சு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்கள், ஜனங்கள், சபையில இருக்கிற ஜனங்களுக்குள்ள பாவத்தின் தன்மை அதிகமா இருக்குது, சுவாபம் அதிகமா இருக்குது. பொறாமை, போட்டி, எரிச்சல், வன்கண், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பாவம் நமக்குள்ள இருந்த அந்த தேவ குணத்தை சீர்கெட்டு போச்சு. It destroyed the image of God. அன்பு இல்லாம போச்சு. எப்போ ஆதாம் இவள் என்னுடையவள் என்று சொன்னானோ, பாவத்துக்கு பிற்பாடு இவை எனக்குரியவள் அல்ல என்று சொல்ல ஆரம்பித்தான். அடுத்தவங்களை குறை சொல்ல ஆரம்பித்தான். அன்பு இல்லாத ஒரு தன்மையை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சோ பாவம், அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் திரும்பவும் நமக்குள்ள இந்த ஆவியின் கனியை கொடுத்து நம்ம திரும்பவும் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார். அது எப்போ நடக்கும்னா, ஒரே நாள்ல நடக்காது. நான் பிரயாசப்படணும். நான் ஆண்டுக்குள்ள வளர வளர பரிசுத்த ஆவியான ஒரு உதவினால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்னா ஆவியின் கனியில வளரணும். சோ பாவம் எதை கெடுத்துடுச்சோ இயேசு சுவாமி அதை திரும்பவும் எனக்கு என்ன செய்யறாரு, தர வர. நான் லாஸ்ட் டைம் கேட்டேன், யார் பரலோகத்துக்கு போக முடியும்? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? இந்த ஆவியின் குணங்கள் இருக்கிறவங்க தான் போக முடியும். அன்பு இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த குணம் இல்ல யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் எங்க போக முடியும்? They are the people who are eligible to go to heaven. தேவனோடு கூட சந்திப்பது. சோ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது நிறைய விளைவுகள். தேவனோடு கூட ஐக்கிய போச்சு, தேவனோடு கூட இருக்கிற உறவு போச்சு, அப்புறம் அவங்களுக்குள்ள வெட்கம் வந்தது, பயம் வந்தது, ஒருவரை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள், ஒருவரை காம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் they were complimenting each other, now they are complaining each other. கம்ப்ளைண்ட் பாக்ஸஸ் ஆயிட்டாங்க. நான் இல்ல. சோ ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்தது அப்பொழுது இப்பதான் மெயின் பிக்சருக்கே வரும். இந்த 3 அதிகாரம் எழுதப்பட்டதான ஒரு நோக்கமே இதுதான். இதற்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னா, எல்லாம் உண்டாக்கின தேவன் தான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின தேவன், இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இந்த தேவன் என்பதை காண்பிக்கும்படியாய். 2வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னா, it is not some God who created, but it is the personal God, Yahweh, who created everything. மனிதர்களை எப்படி விசேஷமாய் உருவாக்கினார், மனிதர்களை எந்த இடத்துல வைத்தார், ஏதேன் என்கிற தோட்டம் எங்க இருந்தது, அந்த ஒரு லொக்காலிட்டிய நம்ம அந்த இடத்தை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு, அப்புறம் அங்க அந்த மரத்துல உள்ள சில கமாண்ட்மெண்ட், ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுல இருக்குது. அதுக்கப்புறம் மனிதனை உருவாக்கின விதம், திருமண காரியங்களை நம்ம வாசிச்சோம். 3வது அதிகாரத்துலதான் பாவம். 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். என்னன்னா, இந்த பூமியில பாவம் எப்படி வந்தது என்பதை நமக்கு தெரிவிக்க. நம்ம சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு சில காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா விட்டுடுறோம். இந்த 3 அதிகாரங்கள் எழுதப்பட்டதான முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த பூமியில மனிதர்கள் எப்படி வந்தார்கள், யார் உண்டாக்கினது, அப்புறம் இந்த பூமியில
மனிதர்களுக்குள்ள பாவம் எப்படி வந்தது என்பதை நமக்கு காண்பிக்க, அந்த பாவத்திற்கு தேவன் அதனால நான் சொன்னேன், வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த பென்டடுக்? சென்ட்ரல் தீம் ஆஃப் த பென்டடுக் ஞாபகம் இருக்கா? த ரெஸ்டோரேஷன் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங் டு mankind. The restoration of God's blessing to mankind. இதுதான் சென்ட்ரல் தீம். எப்படி இழந்து போன ஆசீர்வாதத்தை திருப்பவும் மனு குலத்திற்கு தேவன் திரும்பி தருகிறார் என்பதை சொல்லுவதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த மூன்று அதிகாரம். ஸோ இதுல நம்ம வந்து சில ஸ்பெக்குலேட் பண்ணி இது இப்படியா இது இப்படியா என்பதற்காக எழுதப்படவில்லை. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் நாட் டு ஆன்சர் ஆல் அவர் தியாலஜிக்கல் கொஸ்டின்ஸ், பட் இன் ஆர்டர் டு நோ வாட் வி ஷுட் நோ. பாவம் பூமியில மனிதன் எப்படி வந்தா? தேவன் உண்டாக்கினார். அதுக்கப்புறம் பாவம் எப்படி வந்தது? சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து. ஆனால் அவர்கள் பாவத்திற்கான வெளிச்சத்துக்கு காரணம் யாரு? அவர்களே தான், ஆதாமும் ஏவாளும். பட் பாவம் செஞ்சாச்சு. இப்ப இந்த பாவத்திற்கான பரிகாரிய, இந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு திட்டத்தை இப்பொழுது தேவன் வெளிப்படுத்த போகிறார். சோ 3:14 வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பார். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கு உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். ஓகே, சோ இப்போ வந்து ஆதாம் ஏவாள் கனியத்தின ஆண்டவர் வந்து என்கொயரி பண்ணி, இப்போ வந்து என்கொயரியில எல்லாமே தெரிஞ்சிச்சு, யார் பண்ண தப்பு யார் பண்ண. ஆண்டவர் டைரக்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாவே வந்து இங்க ஆதாம் ஏவாள் நீங்க 2 பேரும் வந்து பாவம் செஞ்சுட்டீங்க, அதனால இதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆண்டவர் அங்க கூட ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு கிருபையை நாம் பார்க்கிறோம். என்ன கிருபை? இவன் வாயால இவன் என்ன சொல்றான்? See, God is so keen to know what is our proclamation. நம்ம என்ன அறிக்கை செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்களேன், ஆண்டவர் இவன் என்னதான் கன்ஃபஸ் பண்றான். அவர் கன்ஃபெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கொடுக்காம ஆண்டவர் வந்து கேட்கும் போது அவன் என்ன சொல்லிக்கலாம்னா, ஆமா ஆண்டவரே அப்படின்னு ஒத்துருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா அது இல்லாம started to blame. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப என்ன வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம் கிட்ட கேட்டாரு, அடுத்தது ஏவாள் கிட்ட கேட்டாரு, அடுத்தது சர்பத்து கிட்ட எல்லாம் கேட்கல. சர்பத்து கிட்ட என்ன பண்றாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா இஸ் pronouncing the curse. Okay, let's read the notes. The serpent is cursed in relation to other animals of the field. On your belly shall you go and dust shall you eat. இதுல ஆண்டவர் வந்து அந்த சர்ப்பத்தை சபிக்கும் போது என்ன சபிக்கிறார்னா, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி அப்ப சர்ப்பம் வந்து பறந்து போச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் பறந்து போகல. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் வந்து ஊரும் பிராணிகளை படைத்திருக்கிறார். அப்ப இந்த சர்ப்பமானது இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த crawling creeping animal. So அதுல வாசிக்கிறோம் பாருங்க, this does not suggest the serpent had different mode of movement like flying or walking on the feet. பாத்தீங்களா? ஸோ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ வந்து வாழ்நாள் ஃபுல்லா நீ வந்து என்ன பண்ற, நீ வந்து உன்னோட வயிற்றுலதான் நீ நகர்ந்து போவ, நீ மண்ணை தான் தின்னுவ. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி வந்து they had a different mode of movement. இல்லை, அவங்க பறந்து போவாங்க, சர்ப்பம் வந்து பறந்து போகும் பொழுது. ஏன்னா நம்ம நிறைய இன்றைக்கு உள்ள நிறைய படத்துலலாம் நம்ம அதை பார்க்குறோம். கார்ட்டூன்ல அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு டிராகன் பறந்து போற மாதிரி பார்த்துருக்கீங்களா? பறந்து போகும், ஸ்னேக் பறந்து போற மாதிரி. ஸோ நம்மளும் அதை இமேஜ் பண்றோம். when God created, next sentence நான் வாசிக்கிறேன். The creative activity of God suggests that God had created creeping animals also. So Genesis chapter 1 verse 24-25ல நம்ம அதை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, அந்த creeping animals, தரையிலேயே தவழ்ந்து போகிற அனிமல்ஸை வந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். பட் அதுல அப்ப எது கர்ஸ்? கர்ஸ் என்பது என்னன்னா, the judgment therefore may suggest the pain of its life on the earth. Further, it is also total defeat for the serpent and its seed. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சோ இந்த ஆண்டவர் இந்த சர்ப்பத்தை சபிக்கும் போது, இந்த சர்ப்பத்துல 2வது சொல்லப்பட்ட ஒரு காரியம் 3:15 தான் உண்மையாகவே ஒரு சாபம். முதல்ல சொல்லப்பட்டது வந்து சாபம் கிடையாது. என்னது, நீ வந்து ஊர்ந்துதான் போவ, மண்ணை தான் தின்னுவ அப்படின்னு. மண்ணை தான் தின்புவ என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, see it talks about the defeat. 2 பேர் சண்டை போடும் போது ஒருத்தர் கீழே விழுந்து அவனுடைய முகம் கீழே தரையில பட்டுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மண்ணை தின்றாப்பார். மண்ணை தின்னியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். யூ ஆர் டிஃபீட்டட் என்ற அர்த்தம். அதனாலதான் பாருங்க, மீகா 7:17 ஒரு வசனம் இருக்கு, சர்ப்பம் வந்து மண்ணை தின்னும் அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் த டிஃபீட். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு காரியங்கள், இதை நீங்க பார்க்கணும். தமிழ் பைபிள்ல இதை நம்ம பார்க்க மாட்டோம். என்ன பார்க்க மாட்டோம்னா, இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இட் சேஸ் இன் அ பொயட்டிக்கல் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்ல பார்த்துருக்கீங்க? இங்கிலீஷ் பைபிள் இருக்கீங்களா உங்ககிட்ட? இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, 3:14, 15, 16, 17 இது எல்லா வசனங்களுமே டபுள் கொட்டேஷன்ஸ்ல போட்டிருக்கும். ஸோ டபுள் கொட்டேஷன்ஸ் வந்தாலே அது எதுக்கு அர்த்தம்னா, ஒரு பாடல் வடிவத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. ஸோ பாடல் வடிவம் சொல்லும்போது அதை வந்து லிட்ரலா நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. லிட்ரலானா, இப்போ அன்னைக்கு சிஸ்டர் வந்து பெனிடா சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க, ரெவலேஷன்ல இந்த சர்ப்பத்தை பத்தி போட்டிருக்கே அப்படின்ட்டு. த புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் ஆல் சிம்பாலிக். ரெவலேஷன் புஸ்தகமே வந்து இட்ஸ் ஆல் சிம்பாலிக் அண்ட் இன்னொன்னு என்னது, சயின்ஸ், சிம்பிள்ஸ். ஸோ லிட்ரலாவே என்ன செய்யக்கூடாது, ரெவலேஷன்ல சொல்லப்படுற எதுவுமே லிட்ரலாவே எடுக்கவே கூடாது. அது எல்லாமே சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ நான் ரெவலேஷன் எடுக்கவே முடியாது, ஏன்னா இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிறோம் ஜெனிசிஸ்ல. ஆஸ் யூ ஸ்டடி தியாலஜி, ரெவலேஷன், அதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்டா படிக்கும் போது தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த அதாவது 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது it talks about it says in the poetical format. அப்படின்னா கவிதை பாடல் வடிவத்துல எழுதப்பட்ட ஒன்று. ஸோ பாடல் வடிவத்துல எழுதும் போது ஒரு எல்லாத்தையுமே வந்து நம்ம லிட்ரலா எடுத்துக்க கூடாது. ஓகே, இது இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படி இல்லை. பட் அதுல முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, அதுல ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அதுல வாசிப்போம், the second part of the judgment is the seed of the women will accomplish the final defeat for the serpent and its seed. இப்போ ஆண்டவர் அங்க சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த 15வது வசனத்துக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Redemption of mankind. கேக்கல. Redemption of mankind. ஓகே, வேற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க இந்த வசனத்துக்கு.
மீட்பின் திட்டம் தந்தது. அததான் தமிழ்ல சொல்றீங்க. அதுக்கு இன்னொரு டேர்ம் ஒன்று இருக்கு. இட்ஸ் a Greek term. You didn't come across. அது கேட்டது இல்லையா? இது இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன பேருனா புரோட்டோ இவாங்கிலியான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரோட்டோ இவாங்கிலியான். புரோட்டோ, PROTO, புரோட்டோ இவாங்கிலியான், EVENGLION, புரோட்டோ இவாங்கிலியான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புரோட்டோ இவாங்கிலியான்னா, புரோட்டோனா ஃபர்ஸ்ட், இவாங்கிலியான்னா காஸ்பல், த ஃபர்ஸ்ட் காஸ்பல், அல்லது இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, த ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி ஆஃப் த பைபிள். பைபிள்லயே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு அப்படின்னா ஆதியாகமம் 3:15. It's called as proto-evangelion, first gospel. Gospel என்ன அர்த்தம்? சுவிசேஷம். வெரி குட். நற்செய்தி, குட் நியூஸ், the first good news of the Bible. இதுலதான் பாருங்க தேவனுடைய அந்த அன்பை நாம் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். மனுஷன் விழுந்த அந்த நொடியிலேயே he came up with a beautiful plan of redemption. தேவனை மீட்டெடுக்கிற ஒரு திட்டத்தை என்ன பண்ணார்னா தேவன் அந்த இடத்துல தான் ரிவீல் பண்றார். ஸோ the defeat is, அந்த நோட்ஸ்ல அழகா இருக்கும், அதை வாசிங்க. The second part of the judgment is that the seed of the women, the seed of the women யாரு? Jesus Christ, the Messiah, the Messiah. அதுல பாருங்களேன், இயேசு கிறிஸ்து. அதுல வசனத்துல பாருங்களேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அது இல்ல, அவர். அந்த இடத்துலயே இயேசு கிறிஸ்து வரப்போகிறவரு ஒரு he will be a male, ஒரு ஆணாதான் வரப்போறாரு, ஒரு மனுஷனா வரப்போறாரு என்பதை he revealed it in the first few chapters of the Bible. So the seed of the women, அது யாரை காண்பிக்கிறதுனா, அது எதை குறிக்குதுன்னா வரப்போகிற மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. அதுக்குதான் இதுக்கு வந்து the first prophecy என்று சொல்வார்கள், the first gospel. The moment man fell down, the moment man fell in the sin, God revealed his first plan of redemption. He revealed, என்ன ரிவீல் பண்ணுவார்னா, ஓகே மனுஷன் விழுந்துட்டான், மனுஷன் என்னுடைய சாயில உண்டாக்கப்பட்ட மனிதன் விழுந்தான், ஆனால் அவனை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லி தேவன் தன்னுடைய முதல் தீர்மானத்தின் திட்டத்தை, சோ அந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, the final defeat for the serpent and its seed. இந்த சர்பன்ட்ன்றது இன்னொன்னு யாரு? இந்த final conflict, it is not the seed of the serpent alone, but the serpent itself will be crushed. இது என்ன பாஸ்டர்? சர்பன்ட் கிரஷ் ஆகும். சர்பன்ட் இஸ் a serpent மட்டும் இல்ல, it is the seed of the serpent மட்டும் இல்ல. அப்படின்னா அந்த பாம்பனுடைய வித்து மட்டும் அல்ல, அல்லது சர்ப்பத்தினுடைய வித்து மட்டும் அல்ல, பட் சர்ப்பமே நொறுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? The serpent thus becomes a representative figure for both the rebellious generation that will follow his way, as well to the ultimate figure of rebellion, that is Satan. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சோ இந்த சர்பன்ட் என்ற இந்த இடத்துல குறிப்பிடுகிறது எதை காண்பிக்கிறதுனா, it's not only talking about the serpent, but serpent here is a representative figure. Representative figureனா இன்னொருத்துக்கு ஒத்துமையாய் சொல்லப்படுகிற ஒரு நபர். கம்பேரிசன், ஃபிகரேட்டிவ், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர், அதாவது இதுக்கு பதிலா இதை சொல்லப்படுகிறது. அப்ப சர்பன்ட் என்று சொல்லும் போது இங்க it's not just talking about the serpent itself.
சர்ப்பத்தை மட்டும் அது குறிக்கல. அது எதை குறிக்குதுன்னா, அந்த இந்த ரிபல்லியன் சர்பன்ட்னா என்னன்னா, ரிபல்லியன் ஜெனரேஷன். ரிபல்லியன் ஜெனரேஷன் என்னது? எதிர்க்கிற ஒரு சந்ததி, அல்லது கீழ்ப்படியாத ஒரு சந்ததி, அல்லது ரிபல்லியன் ஜெனரேஷன். சி, பரலோகத்துல அதுதான் நடந்தது. பரலோகத்துல தேவதூதர்கள் செய்த காரியம் என்ன? They rebelled against God. They rebelled against God. அதேதான் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? They rebelled against God. Rebelled against God என்னன்னா, we don't need God anymore. We will rule ourselves. We will be God. Rejecting God. அதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. பாவமே என்ன, பெரிய பாவமே என்ன? Rejecting God. அதுக்கு என்ன காரணம்? They rebelled against God. அப்போ the serpent என்பது என்னன்னா, it's a figurative figure for the rebellion generation. So see, நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு? தள்ளப்பட்ட தூதர்களுக்காக. அப்போ ஆண்டவர் ஆல்ரெடி இந்த நரகத்தை யாருக்கு ஆயத்து பண்ணி வச்சிருக்கிறாரு? தள்ளப்பட்ட தூதன்ற விட the rebellion angels, the rebellion angels, the rebellion generation. பட் அங்க அவங்க மட்டும் தான் போவாங்களா? கூட யார் போவா? யாரெல்லாம் அதே மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாரும் போவாங்க. அதுதான் the rebellion seed. என்னது? அதுதான் சர்ப்பத்தினுடைய வித்து. the generation, the rebellion generation. See, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த 3:15 ஆண்டவர் சொல்றாரு, அதுல ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்னன்னா, மனிதன் விழுந்து போயிட்டான், ஆனா நான் என் சாயல்ல நான் உருவாக்குனேன். See, ஏன் ஆண்டவர் அவனை அப்படியே விடல? எக்கன்னா கெட்டு போடா அப்படியே விடல. ஏன் அப்படியே விடல? See, தேவதூதர்கள் விழுந்தார்கள், ஆனால் தேவதூதர்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் இல்லை. ஆனால் அதே மனிதர்கள் விழுந்தார்கள், ஆனால் மனிதர்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் இருக்கிறது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா நாம் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். The reason why we have salvation, the reason why God wants to send his own son, தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் இந்த பூமிக்கு அனுப்பின காரணம் என்னன்னா, he wants to redeem us, நம்மை மீட்கெடுக்க. சோ அதனாலதான் ஆண்டவர் தான் சொந்த குமாரனை அனுப்பிட்டார். ஏன்னா நம்ம அவ்வளவு விலையேற பெற்றவர்கள். Here we see the love of God. தேவனுடைய அன்பை நாம பாருகிறோம். So the serpent thus becomes a representative figure for both the rebellious generation. So ரெவலேஷன்ல சொல்லப்பட்ட மாதிரி அந்த அதுல சொல்லப்பட்டிருக்கல, the பழைய சர்ப்பமானது அப்படின்னு சொல்றது. ஆண்டவர் சர்ப்பத்தை கொல்ல போறாரா இல்ல சாத்தானை கொல்ல போறாரு? சாத்தானை கொல்ல போறாரு. ஐயோ பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. கன்ஃபியூஷன் ஆக வேணாம். The serpent thus is a representative figure for சாத்தான். சாத்தானுக்கு சொல்லப்படுகிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். சாத்தான்னு சொல்றதை விட the rebellion generation. அதைத்தான் நம்ம அதுக்கப்புறம் உள்ள 4ஆம் அதிகாரத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு ஃபுல்லா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, 2 தலைமுறையை பார்க்க போறோம். ஒரு தலைமுறை நீதியின் தலைமுறை, ஒரு தலைமுறை ரிபல்லியன் ஜெனரேஷன். ஆதாம் ஏவாளுக்கு அடுத்த சந்ததியே பாத்தீங்கன்னா காயின் ஆபேல். ஒண்ணு the rebellion generation சொல்லும் போது the disobedient generation, the obedient generation. ஆதாம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியா ஒவ்வொரு ஜீனியாலஜிஸும் பார்க்கணும், ஒவ்வொரு ஜெனரேஷனும் பார்க்கணும். கர்த்தர் இதுல என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா, ஒரு ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் அக்கிரம பண்ணுகிற விக்கெட் ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன் நீதியின் ஜெனரேஷன். கர்த்தர் அந்த நீதியின் ஜெனரேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஜெனரேஷனை ஆண்டவர் அடிச்சு. ஆனா இந்த 2 ஜெனரேஷனும் பைபிள்ல வந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த நீதியின் ஜெனரேஷன் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இன்னைக்கு பாருங்க பூமியில இந்த 2 ஜெனரேஷன் இருக்கும். ஒன்னு the rebellion generation, ஒன்னு the obedient generation.
சபைக்குள்ள 2 இருக்கும். சபைக்குள்ள 2 இருக்கும். கீழ்ப்படிகிற கூட்டம் ஒன்று இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்ற ஒரு கூட்டமும் இருக்கும். ஸோ ஆண்டவர் இதை வந்து லைஃப் லாங் இதை வந்து அவர் ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ the serpent becomes a representative figure for both the rebellious generation that will follow his way as well to the ultimate figure of rebellion, Satan. Thus, the author sets out in 3:15 God's plan of salvation to humanity. ஸோ இதுல நமக்கு நிறைய கேள்விகள், இதுவா அதுவான்றதெல்லாம் விட்டுட்டு என்ன நம்ம யோசிக்கணும்னா, மனுஷன் பாவம் செஞ்சான், அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் தான் என்னன்னா, தி அன்கவரிங் ஆஃப் த உமன்ஸ் சீட் அண்ட் ஹிஸ் ஒர்க் வில் பிகம் த சோல் பர்பஸ் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த பைபிள். ஸோ 3:15 பிளான் என்ன ஆயிடுச்சு, ரிவீல் ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவர் இந்த 3:15 வசனத்துல இருந்து, அதாவது ஆதியாகமம் 3:15 இருந்து மலாக்கி புஸ்தகம் வரையிலும் இந்த 3:15 சொல்லப்பட்ட வசனத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் என்பதற்காக எழுதப்பட்டதுதான் மீதி 39 புஸ்தகமும். ஹலோ. சோ இன்னொன்னு சுருக்கமா சொன்னோம்னா, the rest of the Bible அல்லது the rest of the Old Testament from Genesis chapter 3 verse 15 till Malachi last chapter is a commentary written for Genesis chapter 3 verse 15. இப்போ இந்த பைபிளை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்னா, ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டத்தை எப்படி நிறைவேற்ற போகிறார், எப்படி நிறைவேற்றினார் என்பதற்காக எழுதப்பட்டதுதான் the rest of the Bible, the rest of the Old Testament. அதனாலதான் பாருங்க, இதுல ஆதாமுடைய பொண்ணுங்க டாட்டர்ஸோட பேர் பார்க்க முடியாது, அப்புறம் நிறைய பேர் பார்க்க முடியாது. நான் சொல்லும் போது ஆதாம், அதுக்கப்புறம் சேத்து, 3வது பையன் பேர் தான் இருக்கு, 4வது பையன் பேர் இல்லவே இல்லை. ஏன் 4வது பையன் பேர் இல்லை? ஆதாமோட 4வது பையன் பேர் இல்லை, ஏன்னா தேவையில்லை. ஏன்னா 4வது பையனோட வம்சத்துல இயேசுசாமி வர போறது இல்லை, சேத்தோட வம்சத்துல. சேத்துல இருந்து அப்படியே வந்து ஏனோக்கு அப்புறம் மெத்துசுலாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நோவால 3 பசங்க, சேம் காம் யாபேத். சேமோட சந்ததியில தான் வருவார் இயேசுசாமி. அதனால சேமோட அந்த வரலாறு இருக்கும். சேமோட வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட வரலாற்றுல ஈசாக்கோட வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஏசா, யாக்கோபு. ஆனா ஏசாவோட சந்ததியில ஏசு வர போறது இல்லை, அதனால ஏசாவோட சந்ததியை பத்தி பார்க்கவே முடியாது. யாக்கோபோட சந்ததியில 12 பசங்க, ஆனா 12 பசங்களோட சந்ததி சரித்திரத்தை பார்க்க முடியாது. யூதாவுடைய சரித்திரத்துல தான் பார்க்க முடியும். யூதாவுடைய சரித்திரத்துல வரதான் தாவீதுடைய வம்சத்துல வரவர் தான் இயேசு. அதனாலதான் பாருங்க, எது முக்கியமோ அதை வந்து அப்படியே எழுதியிருக்கும். ஸோ the rest of the Bible is written for the fulfillment of Genesis chapter 3 verse 15. So the author of the Pentateuch shows that God's covenant with Israel comes under this program of God. So இந்த திட்டத்தை நிறைவேற்றதான் ஆண்டவர் இப்போ ஒரு மனிதனை தெரிந்து கொள்றாரு, ஒரு தேசத்தை தெரிந்து கொள்றாரு. அந்த தேசத்தின் மூலமாய், அந்த மனிதர்கள் மூலமாய் முழு உலகத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். So the Genesis chapter 3 verse 15 is the very, very important verse for the entire Bible. It's called as proto-evangelion. So சர்ப்பத்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த சாபம், நீ தரையில விழுவ என்பது அல்ல. சாபம் என்ன தெரியுமா? உன் தலையை அவர் நசுக்குவார். The final defeat for the rebellion generation. So அந்த இடத்துல ஆண்டு சொல்றாரு, கடைசியா அந்த சர்ப்பமானது இந்த ரிபல்லியன் ஜெனரேஷனை குறிக்கிற எல்லாருமே அதுல வருவாங்க. அதுல சாத்தானும் அடங்கி இருக்கிறான், அவனும் ஒரு நாள் will be defeated. அதான். ஸோ the first judgment நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வாரத்துல நம்ம அடுத்த இன்னும் 2 judgment, the judgment on the women, the judgment on the man. நான் எழுதியிருக்கிற அந்த நான் கொடுத்திருக்கிற நோட்ஸ் you go through, you will understand அடுத்த கிளாஸ்ல. ஓகே, ஜோம் பண்ணுவோமா? யாராவது ஜோம் பண்ணுங்க.
யார் ஜோம் பண்றா இன்னைக்கு? ஜெரமையா ஜோம் பண்ணுங்க. ஓகே, யாருக்காவது பர்சனலா ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எழுதிக்கங்க. 97 I can explain to you personally. கிளாஸ்ல நமக்கு டைம் இருக்காது. 97-341 666-44. நான் ஃபர்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் நம்பர் எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லா கிறிஸ்டியனும் கேட்பா 666. நான் வேணுமே தான் அந்த நம்பர் எடுத்தேன். 97-341 666-44. Any personal questions you can ask me over the WhatsApp call or phone. I'll be happy to answer. Okay, brother Jeremiah, we'll pray. எனக்காக ஜோம் பண்ணுங்க. ஓகே, என்னோட ஃபிராக்சர் சீக்கிரமா குணமாகணும். ஜோம் பண்ணுங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்க ஒன்றிணைந்து ஆண்டவரே இந்த வேத பாடத்தை நாங்க படிக்க நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காண்டி நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா இன்னைக்கு நாங்க கத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே ஏசப்பா நாங்க போய் நிக்கிற இடங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா மற்றவங்களுக்கு நாங்க தெளிவாய் சொல்லவும் ஆண்டவரே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாஸ்டரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களையும் ஆண்டவரே மென்மேலும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கையில இருக்கிற அந்த ஃபிராக்சரையும் ஆண்டவரே சீக்கிரமா குணப்படுத்தி தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மீதியான வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ராத்திரி வேலையிலும் ஆண்டவரே சப்பா நல்ல நித்திரையை கொடுங்க ஆண்டவரே. சப்பா நாளை காலையிலும் ஆண்டவரே துதியோடு எழும்பி எங்களுடைய மற்ற காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you. God bless you. See you next week. Thank you, Pastor. Thank you. Thank you. Thank you, Pastor. Get well soon. Sure.